வணக்கம் நண்பர்களே. எதிர்பார்த்த மாதிரியே வெனிசுவேலாவினுடைய அதிபர் வீழ்த்தப்பட்டார். அரெஸ்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு மிக மிக கொடூரமான செயல். அவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கலாம். அதற்கு அப்பாற்பட்டு என்னுடைய பார்வையில என்ன அப்படின்னா, ஒரு சுதந்திரமான நாடு, அந்த நாட்டுக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது. அதை மீறி ஒரு வெளிநாடு, அதுவும் எதிரியாக கருதக்கூடிய அமெரிக்கா வெனிசுலாவிற்கு இந்த மாதிரி ஒரு தகாத நிகழ்வை நடத்திருக்கிறது உலகத்துல பல பேரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா சைனா மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கு, ரஷ்யா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, நார்த் கொரியா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஜெஃப்ரி சாக்ஸ் அப்படின்றவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநர் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒரு மதிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு வல்லுநர். அவர் கடுமையாக சாடி இருக்காரு. இது எந்த விதத்திலையுமே சரி கிடையாது, இது ஒரு அராஜகம். அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே ஒப்புக்கொள்ளக்கூடிய காரணங்கள் கிடையாது. அதாவது என்னென்ன காரணம் அமெரிக்காவும் ட்ரம்பால வைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு போதைப் பொருளை அமெரிக்காவிற்கு மிக அதிக அளவுல நிக்கோலஸ் மாதுரோ கடத்துறார் அப்படின்னு. அடுத்தது நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸை அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படிங்கிற. மூன்றாவதா என்ன பாத்தீங்கன்னாக்கா, அந்த நாட்டுல ஜனநாயக முறையில மக்களாட்சி தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தேர்தலில் பலவிதமான தில்லுமுள்ளு நடந்திருக்கு. இல்லெஜிட்டிமேட்லி எலெக்டட் பிரசிடென்ட். ஆக மொத்தம் இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, இந்த அரசு முறைகேடான வழியில தேர்தல்ல செய்து ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க பாரத பிரதமர் மோடியும் பாஜகவும் என்டிஏவும். இங்க என்ன பரப்புரை செய்யப்படுதோ அதை அப்படியே அங்க பரப்புரை செஞ்சிருக்காங்க. இதுதான் மிக முக்கியமான செய்தி. இந்த மாதிரி பலவிதமான கண்டனங்கள் வந்திருக்கு. ஆனா அமெரிக்கா எதை பத்தியுமே கவலைப்படாம தனக்கு என்ன தோணுதோ அராஜகமான ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது. இதுக்கு நடுவில் சில பதிவுகள்லாம் நான் பார்த்தேன். அதுல குறிப்பா சில இந்தியர்களே எந்த மாதிரி பதிவு போட்டிருக்காங்கன்னாக்கா, மாத்ரோ ஒரு நிக்கோலஸ் மாட்ரோ ஒரு சாதாரண பஸ் டிரைவரா தான் இருந்தாரு. அதுல இருந்து அவர் கம்யூனிஸ்ட் சார்ந்த கொள்கைகளை பிடிப்பு கொண்டு ஒரு யூனியன் தலைவரானாரு. அங்கிருந்து அவர் உண்டியல் குலுக்கி பணம் நிறைய சம்பாதிச்சாரு. அவர் ஒரு தீவிரமான கம்யூனிஸ்ட். அதுக்கப்புறம் அவர் பல தில்லுமுள்ளுகளை செஞ்சு ஆட்சியை பிடிச்சாரு அப்படின்னு. இது கம்யூனிஸ்டுகளுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். நம்ம அதை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த நாட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால அந்த நாட்டுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டதிட்டங்கள் இருக்கு, அந்த நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு. அதுல தலையிடுறதுக்கு யார மக்கள் தேர்ந்தெடுக்கணுமோ என்றோ, அல்லது யார மக்கள் தேர்ந்தெடுக்க கூடாதுன்னோ, அல்லது அமெரிக்காவுக்கு யாரு ஒத்து போய் செயல்படுறாங்க அவங்களதான் தேர்ந்தெடுக்கணும்னா, அமெரிக்கா வெனிசுலா மேல கட்டுப்பாடு விதிக்க முடியாது, கண்டிஷன் போட முடியாது, அதை எதிர்பார்க்கவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. இதுதான் மக்கள். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பல பதிவுகளை பார்த்தேன். பல பேர் என்ன பண்றாங்க, அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர், அவர் போதைப் பொருளை தன்னுடைய நாட்டையே குட்டிச்சோராக்கிட்டாரு. இதே மாதிரிதான் சதாம் ஹுசைனையும் ஆதரிச்சாங்க. அவர்கிட்ட வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருந்தது. அதே மாதிரிதான் கடாஃபியை இது பண்றாங்க. இந்த மாதிரி பொருள் போட்டுட்டு இந்த உண்டியல் குலுக்கி கம்யூனிஸ்டுகளை இந்தியர்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அமெரிக்கா செய்ததுதான் தவறு. வெனிசுவேலா மக்களை அவங்க அமெரிக்கா காப்பாத்திருக்காங்க அப்படின்னு. இப்ப இதே நேரேட்டிவ் தான் இங்கேயும் கொண்டு வைக்க போறாங்க இவங்க. நாளைக்கு இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பலவிதமான காரணங்கள். இப்ப நான் அந்த ஒரு தனி டாபிக்கா எப்படி இந்தியாவில் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத நான் தனி டாபிக்கா நான் சொல்றேன். இப்ப நமக்கு முக்கியமானது, ஏதோ அமெரிக்கா இப்பதான் முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிறுத்திருக்கு அப்படின்னா, ஒரு இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுல இருந்து உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியும். எத்தனை முறை சவுத் அமெரிக்கா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும் எத்தனை அரசு, ஒரு நாடு பாக்கி இல்லாம இந்த அமெரிக்கா அதுல தலையிட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்பட்டிருக்காங்க. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆட்சி மாற்றம் சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் நிகழ்த்தப்பட்டிருக்கு அமெரிக்காவால. இதுக்கு ஆதாரமா இப்ப குறிப்பா வெனிசுவேலாவை எடுத்துக்கிட்டோம்னாக்க, நம்ம ஜாக் ரேயான் அப்படிங்கிறவரை பத்தி நான் போன ஒரு வீடியோலயே சொல்லியிருந்தேன். சிஐஏ அண்ட் த வெனிசுலா, அதுல பல டீடைல்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய ரைட்டிங்ஸ்ல எந்தெந்த மாதிரி எல்லாம் சிஐஏ வெனிசுலாவுக்கு எதிராக தகுடு தத்தங்களை செஞ்சு அந்த நாட்டை கைப்பற்ற பாக்குறாங்க. அந்த நாட்டுல முக்கியமா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஜனநாயகமோ இல்ல மக்கள் நலனோ வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஒரே குறி அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களான எண்ணெய் அப்படிங்கிறது தான் முக்கியமா. அந்த எண்ணெயை பத்தி பேசும்போது நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன்.
என்னன்னா வெனிசுவேலா வந்து இன்னைக்கு உலகளவுல அதாவது கணக்கிடப்பட்டு அது இருக்கா என்ன அதனுடைய உறுதித்தன்மை அந்த மாதிரி சர்வே அது எல்லாமே உறுதித்தன்மையோ இல்ல நம்பகத்தன்மையோ ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 303 பில்லியன் பேரல் எண்ணெய் வளம் அந்த நாட்டுல இருக்கு. அதை தவிர தங்கம் இருக்குன்றாங்க, அதை தவிர அயன் ஓர் இருக்குன்றாங்க, நிக்கல் இருக்குங்கிறாங்க, பல விதமான மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய இயற்கை வளங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதை எல்லாத்தையும் கைப்பற்றுவதற்காகத்தான் அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு நாடகமான போதைப் பொருள், அதுக்கப்புறம் வந்து இல்லீகல் இமிகிரேஷன், ஜனநாயக ஆட்சி இல்ல, மக்கள் ஆட்சி சரியான முறையில் இல்ல, தேர்தலில் முறைகேடு, இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் இப்படிங்கிற பரப்புரைய செய்து அந்த நாட்டு மேல தாக்குதல் நடத்தி அந்த அதிபர் நிக்கோலஸ் மாதுரோவை அரெஸ்ட் பண்ணி, அதாவது அரெஸ்ட்னு சொல்லக்கூடாது, இது ஆக்சுவலா கிட்னாப் அப்படின்னு பல பத்திரிகைகள்ல தெரிவிக்கிறாங்க. கிட்னாப் பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம அந்த லிஸ்ட் படி பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த மிலிட்டரி கூ அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எந்தெந்த நாட்டுல நடந்தது? கியூபால முதல்ல நடந்தது 1952ல, கௌதமாலா அது வந்து 1954ல, அப்படியே எல் சால்வடார், ஹோண்டுராஸ், நிகராகுவா, பனாமா, ஹைத்தி, பெரு, டொமினிகன் ரிப்பப்ளிக், வெனிசுவேலால ஏற்கனவே 2002ல நடந்திருக்கு. அதற்கு பிறகு வந்திருக்கு பொலிவியா, பராகுவே, அதுக்கப்புறம் பிரேசில், தென் சிலி, அதுக்கப்புறம் அர்ஜென்டினா, உருகுவே. இந்த மாதிரி எல்லா இடத்திலையுமே 1952ல இருந்து 1973 வரைக்கும் நடந்திருக்கு, 2002 வரைக்கும் நடந்திருக்கு. இப்ப 2026ல மீண்டும் வெனிசுவேலா தாக்கப்பட்டது. அதன் இருக்கிற ஆட்சி மாற்றத்துக்காக இப்ப இருக்கிற பிரசிடென்ட்டை கிட்னாப் பண்ணி அமெரிக்கா தன்னிடம் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு சில செய்திகள் வந்திருக்கு. அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். மதுரோவை கிட்னாப் பண்ணி நியூயார்க் ஏர்போர்ட்ல ஸ்டூவர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் சேர்ந்திருக்காரு. அங்கிருந்து அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மெட்ரோபாலிட்டன் டிடென்ஷன் சென்டர் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஒரு 72 மணி நேரம் இல்ல ஒரு 4 நாட்களுக்குள்ள விசாரணை தொடங்கப்பட்டு முடிவுக்கும் வரப்பட்டு அவருக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் செய்தி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி போன செய்தியில சொன்ன மாதிரி இது ஏதோ முதல் முறையாக அமெரிக்கா செய்யறதாக நினைக்க வேண்டாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில பிக்சர்ஸுமே காமிக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சதாம் ஹுசைனை அப்படிதான் செஞ்சாங்க. அப்ப என்ன பரப்புரை செய்யப்பட்டது அப்படின்னா, சதாம் ஹுசைன் ஈராக் மக்களுக்கு மேலேயே வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஒன்று வச்சிருக்காரு, அதை போட்டு எல்லாரையும் கொலை செஞ்சிருவாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னாருன்னா, எண்ணெயை அதாவது கச்சா எண்ணெயை நான் டாலர்ல விற்க மாட்டேன், வேற இதுல விற்பேன் அப்படிங்கிற மாதிரி, யூரோல விற்பேன்னு அவருடைய நிலைப்பாடு இருந்தது. உடனே அமெரிக்கா அதை பத்தி சென்ஸ் பண்ணி உடனே ஒரு பரப்புரை ஆரம்பிச்சாங்க. இவர்கிட்ட மிகப்பெரிய அளவிலான அழிவுக்கான ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் கூட அமெரிக்காவால கண்டுபிடிக்க முடியல. அது எல்லாமே பொய். ஆனா பைத்தியக்காரத்தனமா அந்த ஈராக் மக்கள் வந்து அமெரிக்கா ஈராக் மேலேயே தாக்குதல் நடத்துவதை வரவேற்று தன்னுடைய நாட்டு சதாம் ஹுசைன் ஒரு டிக்டேட்டர், அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர், அது தனி, அதை பத்தி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்காவுக்கு எந்த உரிமை இருக்கு இன்னொரு நாட்டின் மேல தாக்குதல் நடத்துவதற்கு? அது என்ன வேடிக்கைன்னா, அந்த மக்கள் அந்த அளவுக்கு மூலச்செலவு செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து எங்க நாட்டு மேல குண்டு மழை பெய்தால் பரவாயில்லை அப்படி. இதே அடுத்தது பாத்தீங்கன்னாக்க லிபியால கடாஃபி, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, எண்ணெயை வந்து இனிமே நான் டாலர்ல விற்க மாட்டேன், நான் வந்து இனிமே அந்த கோல்டு டினார் அப்படிங்கிற கரன்சில தான் விற்பேன். அது கோல்டு சம்பந்தப்பட்டது, தங்கத்தினுடைய ஈடாக தினார் மதிப்பு விட்டு அந்த தினார் மூலமாகத்தான் நான் கச்சா எண்ணெயை வியாபாரம் செய்வேன். உடனே அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். இதை வந்து ஹிலரி கிளின்டனே தன்னுடைய பதிவுகள்ல இப்பெல்லாம் ரீசெண்டா போடவே ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க அவரை பார்த்தோம், அங்க போய் இறங்கினோம், அதுக்கப்புறம் அவரை க்ளோஸ் பண்ணிட்டோம்ன்ற பதிவு ஓப்பனா போட்டிருக்காங்க. இது ரெண்டாவது உங்களுக்கு பாக்குறதுக்கு. மூன்றாவதா பனாமால இருக்கக்கூடிய ஜெனரல் மேனுவல் ஆண்டனியா நொரியேகா அப்படிங்கிற இவரையும் அதே மாதிரிதான் கைது செய்து கொண்டு போய் கொல்லப்பட்டார் அவர். சோ ஆக மொத்தம் இது ஒன்றும் புதுசே கிடையாது அமெரிக்காவுக்கு. என்ன அப்படின்னா, நான் வச்சதுதான் சட்டம், நான் என்ன சொல்றேனோ அந்த ஆளு அதுதான் நடக்கணும், நான் யாரை கை காமிக்கிறேனோ அவங்க தான் அந்த நாட்டை ஆளணும். இப்ப எங்க இருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பீச், டெமோக்ரஸி இல்ல ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு சொல்லுங்க? ஒரு நாட்டு மேலேயே வீசிய நாடு அமெரிக்கா, ஜப்பான் மேல வீசினது. இப்ப இந்த வெனிசுலா கேஸையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நாட்டின் மேலேயே பல விதமான குண்டு மழை பெய்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த நாட்டு மக்களே அதை வரவேற்றிருக்காங்க. இப்ப மரியா கோரின் மச்சாடோ நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு, யோசிச்சு பாருங்க.
அமைதிங்கிறது ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாதுன்னு விருப்பப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்து செய்யக்கூடிய மனிதருக்கு கொடுக்கப்படும் நோபல் பரிசு. அவங்க சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. என்னுடைய நாட்டு மேல எதிரி நாடான அமெரிக்கா தாக்குதல் நடத்துறது. என்ன ஒரே காரணம், நத்திங், பதவி, ஆசை, வெறி பிடிச்ச அலையிறது, அவ்வளவுதான். விலை போனவர்கள் இவங்க. அந்த நாட்டுல இருக்கிற பல மக்கள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப குண்டு வீசி இது பண்ணதுல அமெரிக்கா செய்த அட்டூழியத்துல கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கான்றாங்க. அந்த நம்பர் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். பல பேர் பல படுகாயம் அடைந்திருக்காங்கிறலாம் அந்த மக்கள் ஆனா அதை உணராம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், நிக்கோலஸ் மாடுரோ பெரிய உத்தமர் அப்படிங்கிற பாயிண்ட நான் எடுக்கல. எப்படி ஒரு நாட்டின் மீது இறையாண்மை இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது, சுதந்திர நாட்டின் மீது அடுத்த நாடு தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கறதுதான் முக்கியமான. சரி, இது ஒரு பக்கம் இருக்குங்களா. எதனால இந்த அமெரிக்கா இந்த மாதிரிலாம் செஞ்சதுன்னா, அமெரிக்கா, நான் பல வீடியோல சொல்லிட்டேன், அதுல அதையும் சொல்லியிருக்கேன், பல NRI OCI அவங்களுக்குலாம் ஒரு கோபம் வருது, அவங்களால அந்த இதை ஒத்துக்க முடியல அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இது எல்லாமே 1974 ஆரம்பிச்ச கூத்து தான். நிக்சன் டாலரும் கோல்டுக்கும் சரிசமமா இருந்ததை எடுத்துட்டாரு. அதாவது நீங்க டாலர் கொடுத்தீங்கன்னா கோல்டு கொடுக்கணுங்கிற கண்டிஷனை எடுத்து டாலர் தங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது அப்படின்னு அறிவிச்சிட்டார். அப்ப உலக நாடுகள் எல்லாமே ஒரு பெரிய பதட்டத்துல இருந்து அவசரமா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹென்ரி கிசிங்கர் சவுதி அரேபியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டார். நீங்க டாலர்ல தான் என்ன விற்பேன்னு சொல்லி அறிவிச்சிடுங்க, உங்க நாட்டினுடைய பாதுகாப்பு முழுமுற்றாக 100% நாங்க உறுதி அளிக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்ப சவுதி அரேபியாவுக்கு வேற வழி கிடையாது. 1974 ஒன்னும் பெரிய டெக்னாலஜி வைஸோ இல்ல கட்டுமானங்கள் வைஸோ ஒன்னும் பெரிய அளவுல சவுதி அரேபியால முன்னேறிய நாடு கிடையாது. இப்ப நிறைய வந்திருக்கு, எல்லாம் துபாய் அது இது எல்லாம் பேசுறாங்க, அது வேற விஷயம். அதனால என்ன பண்ணுது, சவுதி அரேபியா ஒரு பயத்துல கையை முறுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 2 விதம் இருக்குங்க, ஃபியர் அண்ட் ஃபெய்த். அது அண்ணாமலை சார் வீடியோல சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. அதனுடைய தாற்பயம் என்னங்கிறது அதுல சொல்லியிருப்பேன், நீங்க பாத்துக்கலாம். அது ஃபியர் அண்ட் ஃபெய்த், அது அப்புறமா பார்க்கலாம் நம்ம. அதுல பாருங்க, இல்லைனாலும் மீண்டும் ஒரு தடவை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கான்செப்டை வச்சு தான் சவுதி அரேபியாவை அமெரிக்கா மடக்குனாங்க. டாலர்ல தான் வர்த்தகம் செய்யணும். சோ 1974 இருந்து அதுல ஒரு 26, இப்போ 50 வருஷம் வச்சுக்கோங்களேன், டாலர்ல தான் எல்லா வர்த்தகம் நடக்க ஆரம்பிச்சது. குறிப்பா கச்சா எண்ணெய், எல்லா நாடுகளுமே கச்சா எண்ணெய் தான் மிகப்பெரிய அளவிலான இறக்குமதியா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு டாலருடைய தேவை அதிகரிச்சுட்டே. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, பிரிண்ட் பண்ணி தள்ளினாங்க. ஏன்னா கோல்டுக்கு தான் இப்ப நிகர் கிடையாது, அதுக்கு சமமான அளவுக்கு டாலரை பிரிண்ட் பண்ணணுங்கிற ரூல் போயாச்சு, நிக்சன் எடுத்துட்டாரு. அதனால என்ன பண்ணாங்க, அடிச்சு தள்ளி விட்டாங்க டாலரை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாலருடைய தேவை அதிகமாக மற்ற நாடுகளுடைய கரன்சியினுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது ஜஸ்ட் நத்திங் பட் சப்ளை அண்ட் டிமாண்ட். அந்த ஒரு குயுக்தியாக ஒரு சூழ்ச்சித்தனமா கிரியேட் பண்ணது இந்த ஹென்ரி கிசிங்கர் தான். அது இத்தனைக்கும் அவர் ஒரு யூதர், நல்லா கவனிச்சுங்க. அமெரிக்கா யூதர்கள் கையில தான் மாட்டிட்டு இருக்கு. அங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் புரோட்டஸ்டன்ட் தான், ஆட்சியில இருக்கிறவங்க புரோட்டஸ்டன்ட். அந்த ஆட்சியிலேயே அமைக்கப்படுபவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யூதர்களால தான் அமைக்கப்படுறாங்க. அது புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுதான் மேக்சிமம் டீப் ஸ்டேட். சரி, இப்ப அடுத்ததுக்கு வருவோம் நம்ம. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டாலர் இப்ப என்ன ஆயிடுச்சு, மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காக்காக உழைக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதனால அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடைஞ்சது. சரி, அட்லீஸ்ட் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமாவது நல்ல நிலைமைக்கு, உன்னமான நிலைமைக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்ல. அவங்க பாட்டுக்கு $38 ட்ரில்லியன் வரைக்கும் கடனை வாங்கி, ஊரை சுத்தி வாங்கி, உல்லாசமான வாழ்க்கை, ஒரு பொறுப்பில்லாத்தனம், ஒரு ஊதாரித்தனமான செலவுகள், இந்த மாதிரி பலதையும் செய்து உலகத்தையே ஒரு மோசமான பொருளாதார நிலைமைக்கு அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட்ல இருக்கிறது இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு தள்ளிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா பல நாடுகளுக்கு ஒரு எரிச்சலை உண்டாய். அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த டாலரை விட்டு தொலைக்கிறது நல்லது அப்படி. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சார் மாற்று வழி? இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டாலர் பரிமாற்றம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு இது வச்சிருக்காங்க. அந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன். இது அமெரிக்காவால ஆரம்பிக்கும். 50 வருஷமா இதன் மூலமாகத்தான் பல பரிவர்த்தனை, அதுவும் குறிப்பா டாலர்ல, இல்லைன்னா யூரோ, இல்லைன்னா பவுண்ட் ஸ்டெர்லிங், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது ஆனா என்னன்னா, இதுக்கு நீங்க பணம் கமிஷன் மாதிரி கொடுக்கணும். அதுல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க கமிஷன் மாதிரி கொடுக்கணும். அது கொஞ்சம் அதிகமான கமிஷன் தான், காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த பரிவர்த்தனை எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமானது தான், அதற்காக கொடுக்கக்கூடிய கமிஷன். அதனால என்ன பண்ணாங்க, அதோட இல்லாம அது என்ன ஆகும்னா 2-3 நாள் டைம் ஆகும். சில சமயத்துல 3 நாள் 4 நாள் கூட நீங்க பணம் அனுப்புனீங்கன்னா அங்க போய் சேர்றதுக்கு ஒரு 3 நாள் கூட ஆகும் டைம். இதையெல்லாம் உத்தேசித்து தான் ரஷ்யா தன்னுடைய ஓன் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. சைனா வந்து தன்னுடைய ஓன் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க, CIPS பேரு. அது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னாக்க கிராஸ் பார்டர் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம். இப்ப சமீபத்துல இதை பத்தி பல தகவல்களை சேகரிச்சு வச்சிருந்தேன், என்னால வீடியோ போட முடியல. ரொம்ப ரொம்ப அருமையான திட்டம் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைனாவுடைய கிராஸ் பார்டர் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, CIPSங்கிறது. இதுல வந்து என்னன்னா 7 நொடிகள்ல பண பரிவர்த்தனை நடந்தது அப்படிங்கிறாங்க. அதோட இல்லாம கிட்டத்தட்ட 10ல் 1 பாகம் நீங்க ஸ்விஃப்ட் மூலமா எவ்வளவு செலவு ஆகுதோ உங்களுக்கு, அதுல 10ல் 1 பாகம் தான் இந்த CIPS மூலமாக செலவு ஆகுது. ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப வெகு விரைவில். அதோட இல்லாம இது ரொம்ப செக்யூர் அப்படின்னாங்க. ஆனா அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஏன்னா சைனா அப்படின்னு வந்தாலே அதுல செக்யூரிட்டி வந்து அவங்களுக்கு, சைனாவுக்கு தான் செக்யூரிட்டி தவிர மற்ற நாடுகளுக்கு செக்யூரிட்டி இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி அதை நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்தியாவும் அதே மாதிரி ஒண்ணு செஞ்சிருக்காங்க, SFMS அப்படிங்கிற சிஸ்டம். அது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஃபைனான்சியல் மெசேஜிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியா அறிமுகப்படுத்திருக்காங்க. இது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல, பெரிய அளவுல பயன்பாட்டுக்கு அதாவது வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான வர்த்தகங்கள்ல மட்டும் இது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. சோ ஆக மொத்தம் இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த CIPS சொன்னாங்களா பண பரிமாற்றம், அதுல வந்து 4800 வங்கிகள் அதுல இணைந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 185 நாடுகளும் அதுல இணைந்திருக்காங்க. எப்படி வந்து நம்மளுடைய UPI ஸ்கீம்ல கிட்டத்தட்ட 7-9 நாடுகள் வரைக்கும் இப்ப இணைந்திருக்காங்களோ, அந்த மாதிரி சைனாவோட இதுல இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவா வரக்கூடிய CIPSல இணைந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பல நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனையிலே பண்றாங்க. இப்ப இந்தியா வந்து ரஷ்யாவோட ரூபிள்ல பண்ணுது, சைனாவோட யுவான்ல பண்ணுது, அப்புறம் UAEயோட திர்ஹாம்ல பண்றது, இந்த மாதிரி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க நாட்டு கரன்சிலேயே நாங்க பண பரிவர்த்தனை பண்ணிக்கிறோம், வர்த்தகத்தை செஞ்சுக்கிறோம், எதுக்கு வந்து டாலரை இது பண்ணணும். அப்ப டாலருடைய தேவை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறது நல்லாவே தெரியுது. இதை தவிர பிரிக்ஸ் குழுமம் வேற பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. அதுல வேற பல அடி வாங்கியிருக்கு டாலர் மற்றும் அமெரிக்க பொருளாதாரம். இதையெல்லாம் வச்சுதான் அமெரிக்கா பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு உடனே செஞ்சுட்டாங்கன்றது கிடையாது. ட்ரம்ப் வந்து தன்னுடைய முதல் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் வந்த போதே இந்த CIA மற்றும் டீப் ஸ்டேட் எல்லாமே அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு சில ஆபத்துக்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு, இதை இப்போல இருந்தே நம்ம கையில எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான். நிக்கோலஸ் மாட்ரோ கிட்டத்தட்ட 6-7 வருஷமா பதவியில இருக்காரு. அப்பயே தொடங்கப்பட்டது. அவர்கிட்ட பலவிதமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்திருக்காங்க. அவரும் என்ன பண்ணிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகளுக்கு நான் வந்து வெனிசுவேலால இருக்கிற ஆயில் இதை வந்து நான் கொடுத்துடுறேன், அவங்க வந்து இங்க உற்பத்தி செஞ்சு ரிஃபைனிங் செஞ்சு எல்லாம் எடுத்து சுத்திகரிப்பு செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா அமெரிக்கா அப்படி சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய டெக்னாலஜி இதெல்லாம் உபயோகித்து தான் வெனிசுவேலால இருக்கிற ஆயில் வெல் எல்லாமே நாங்க டெவலப் பண்ணது, நாங்க அதுல பணம் போட்டு அதை டெவலப் பண்ணி உங்ககிட்ட செஞ்சு கொடுத்ததுனால அது அத்தனையுமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறார். இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா, ஒருத்தர் வந்து நீங்க வந்து வீடு கட்டணும்னு வைக்கிறீங்க. அப்ப என்ன பண்றீங்க, உங்க வீட்டை வந்து ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்குறீங்க. அவர் வந்து பணம் வாங்கிக்கிறாரு, அந்த வீடை கட்டுறாரு, அவருடைய ஆட்களுக்கு கூலி கொடுக்குறாரு, அங்க வேலை செய்யறவங்களுக்கு சாமான்களுக்கு பொருட்களுக்கான விலையை கொடுக்குறாரு. அதனால அடுத்து ஒரு சில மாதங்கள் கழித்தோ சில வருடங்கள் கழித்தோ வந்து சார் நான் தான் சார் இதை எல்லாத்தையும் கட்டி கொடுத்தேன், என்னோட பணத்தை போட்டு கொடுத்துருக்கேன், அதனால இது வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆர்குமெண்ட்டை அமெரிக்கா இப்ப முன் வச்சு சொல்றாங்க. இது வந்து மிக மிக கேவலமான ஒரு செயல். இப்ப அதனால என்ன சொல்றாங்கன்னா, முழு எண்ணெய் வளமுமே அமெரிக்காவை சார்ந்தது, அதனால நீங்க 100% எங்க அமெரிக்க கம்பெனிகளுக்கு கொடுத்து. ட்ரம்ப் வந்து இதை பத்தி ஓப்பனாவே பேசியிருக்காரு. நான் போன ஒரு 2-3 வீடியோல கூட சொல்லியிருந்தேன். முதல்ல ஒரு ஆயில் டேங்கரை அவங்க வந்து கைப்பற்றினாங்க, அதுக்கு அடுத்தது 2வது ஆயில் டேங்கரை கட் பண்ணாங்க, 3வது சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் 3வது ஆயில் டேங்கரை அமெரிக்கா கைப்பற்றி விட்டதாக செய்திகள் வந்திருக்கு. அப்ப ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஆயில் எல்லாம் நாங்க வச்சுக்குவோம், நாங்க வந்து வெளிநாட்டுக்கு விற்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் சொத்தை யாரு விற்கிறது? சரி, அப்படியே வித்தாலும் அந்த பணத்தை வெனிசுவேலாவுக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாமே அமெரிக்காவுக்கு சொந்தங்கிற மாதிரி பேசுறாரு. சோ ஆக மொத்தம் இதனுடைய உள்நோக்கம் தெளிவான உள்நோக்கம். சரி, இப்ப வெனிசுவேலாவை எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணாங்க நான் ஒரு போன பல வீடியோல சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து ஒரு சீரியல் வந்து
விட்டாங்க. ஹாலிவுட்ல தயாரிக்கப்பட்ட ஒரு சீரியல் மூலமாக மக்கள் மனதை கொஞ்சம் கொஞ்சமா குழப்பி அவங்கள மூல செலவை செய்து அமெரிக்கா இல்லாவிட்டால் வெனிசுவேலாவில் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிக்கோலஸ் மாடுரோ கம்யூனிஸ்ட். நிக்கோலஸ் மாடுரோ என்ன பண்ணாருன்னா, சைனா மற்றும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தாரு, அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தார். இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, அவரே ஒரு சோசியலிஸ்ட் அல்லது கம்யூனிஸ்ட்னே வச்சுக்கலாம். ரஷ்யா, சைனா ரெண்டுமே கம்யூனிஸ்ட் நாடுகள், சோசியலிஸ்ட் நாடுகள். அமெரிக்கா ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. தனக்கு பின்னாடி பேக்யார்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்யூனிசம் சித்தாந்தம், சோசியலிச சித்தாந்தம்லாம் வந்துச்சுன்னா தன்னுடைய முதலாளித்துவ கொள்கையுடைய அமெரிக்கா பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்களுக்கு. இரண்டாவது, அமெரிக்கா என்னைக்குமே சவுத் அமெரிக்கா ஃபுல்லியுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனாகவும் தன் நாட்டுக்கு தேவையான போதெல்லாம் அங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தனக்கு தோதான ஆட்சிகளை வைத்து தனது நலன்களை மட்டுமே கையில் எடுக்கக்கூடிய ஒரு நாடு. இப்ப அது அந்த கையை விட்டு போற மாதிரி தெரியும். எதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. அர்ஜென்டினா நடுவில் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. பொல்சனாரோ சொன்னாரு, நான் இந்த கிளைமேட் கண்டிஷனுக்குலாம் நான் ஒத்தே வரமாட்டேன், என் நாடு என்னுடைய காடு, நான் அழிப்பேன், வெட்டுவேன், மரத்தை வெட்டுவேன், அதை இதுவா யூஸ் பண்ணிப்பேன், நீங்க எவனும் கொஸ்டினே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அவருக்கு போய் தான் இப்ப ஜாவியர் மிலை வந்திருக்காரு. ஒரு 2 கட்ட நிலைமையில இருக்காரு அவர். அது ஒரு பக்கம். ஆனா அர்ஜென்டினாவுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் ஜாவியர் மிலை பாரத பிரதமர் மோடியை தனியா சந்திச்சு பல விதமான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க. 2 நாட்டுக்குமான உறவு கொஞ்சம் பலப்பட்டு, அது ஒரு பாயிண்ட். அது ட்ரம்புக்கு பிடிக்கல. இன்னொன்னு, ஏன்னா அர்ஜென்டினா கையை விட்டு போயிடுங்க. இதை விட மிக மிக முக்கியமானது என்ன, பிரேசில்ல இருக்கிற லுலா டிசல்வா, அவரு அமெரிக்கா சொல்றதை கேட்க மாட்டேன், ஆனா மோடிஜி சொல்றதை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டிக்ளரேஷனே கொடுக்குறாரு. அது பிரேசில் கையை விட்டு போற மாதிரி ஒரு நிலைமை. பெருல இந்தியா பல விதமான ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு. லித்தியம் போன்ற பல விதமான ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்லாம் பெரு மிக அதிக அளவில் டெபாசிட் இருக்கக்கூடிய, அது இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டிருக்கு, அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த பனாமா கனால் பிரச்சனை வேற பனாமா அதிபர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சைனாவுக்கு தான் ஆதரவு கொடுக்குறோம், ஏன்னா அவங்க தான் இங்க நிறைய கட்டுமானங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. மெக்சிகோட தகராறு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடையும் அமெரிக்காவுக்கு பல விதமான தகராறுகளும் சிக்கல்களும் இருக்கும்போது அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, இது எல்லாம் கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இந்த வெனிசுவேலாவினுடைய இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்க.